ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட கார்டன்ல ஒரே மாதிரியான செடியை வளர்க்குறாங்க. அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் அவங்களோட செடியெல்லாம் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறாங்க, ரொம்ப பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க. அதோட இலையெல்லாம் கட் பண்ணி விடுறது, அவங்களோட கார்டனை பராமரிக்கிறதுன்னு அவங்க செடிக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்றாங்க. ஆனா இன்னொரு நபர் அவங்களோட செடிக்கு தண்ணி விடுறதை தவிர வேற எதையுமே பண்றது இல்ல. அவங்களோட செடியெல்லாம் அது போக்குக்கு விட்டுறாங்க. ஒரு நாள் நைட்டு பயங்கர மழையும் புயலுமா இருக்கு. பொத்தி பொத்தி வளர்த்தவரோட செடியெல்லாம் அந்த மலைக்கு வேரோட புடுங்கி வெளில வந்து கிடக்கு. ஆனா இன்னொரு நபரோட செடி அந்த மலையையும் தாக்கு பிடிச்சி நிக்குது. ஏன்னா பொத்தி பொத்தி வளர்த்தவரோட செடி அவரையே நம்பி இருந்துச்சு. அதுக்கு வர பிரச்சனை எல்லாத்தையுமே அவரே பாத்துறாரு. ஆனா அந்த இன்னொரு நபரோட செடி அதோட வேரை ரொம்ப பெருசு பண்ணி பூமியில ரொம்ப ஆழமா இருந்துச்சு. அதுக்கு வர பிரச்சனை எல்லாத்தையுமே அதுவே சமாளிச்சு அது தன்னைத்தானே பலப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கு. என்னைக்குமே நாம இன்னொருத்தவங்களை நம்பி இருக்க கூடாது. எப்ப நாம இண்டிபெண்டா இருக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நாமளும் பலசாலி ஆகும். உங்களோட பிரச்சனையை நீங்களே சமாளிக்க கத்துக்குங்க. இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாரி ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கங்க, யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.